ஷை பெஸ்டோ பிரமா நீதி அரசர் போடுதார் முக்கால் சத்தியம். இன்று நாளிலிருந்து திராசு திரிசூலம் விளக்கு நீதிமன்றத்தில் கணக்கு ஏற்றிட்டார். அது எல்லா மூணுமே உள்ளே இருக்கும். இன்னும் ஒன்று வரணும். அந்த ஒன்று வரையில் எல்லாவனுமே கொடி அரசியல்வாதி கொடி பூரா உள்ளே போயிடும். உள்ளே போய் முடங்கி சாக்கடை ஆக்கி அந்த கொடியை தூக்குனவனை பூரா வார்டு வரைக்கும் தூக்குவார். கடவுளுடைய கணக்கு போட்டார். அது ஆட்டோமேட்டிக்காக வரும். முக்கால் சத்தியம். நீதிமன்ற கோற்றார் எல்லாருமே இந்த கணக்கை கேட்டுக்கோப்பா. அந்த காகித பேப்பரும் மனு பேப்பரும் எரிக்கணும். அது நீதிபதி சர்ச்சி நீங்கள் தானே கையெழுத்து போடுதிய, நீங்கள் தான் பிடிக்கிய, நீங்கள் தான் அந்த கணக்கை விடைய கொடுக்கிய. அப்போ உங்கள் இடத்துல இந்த காகித பேப்பர் கீழே பூரா தப்பாக ஓடுது. அப்போ நீதிபதி சர்ச்சி கோற்றார் இடத்துல அந்த கணக்கை முடிக்கணும். அதுக்காக இவனுக்கு பூரா தப்பிலித்தனமாக பேசுவான். இந்த மானிடப்பே அவன் 1008 சேட்டை பண்ணி வச்சுருப்பான். வாயிட்ட பேசுகிறவன் அரசியல்வாதி பல கோடி இந்த செய்தி விடுதான்ல யூடியூப் சேனலில் அவன் பூரா 1008 சேட்டை பண்ணியிருப்பான். அவன் பொண்டாட்டி அவன் புள்ள பேரம்பேத்தி வரைக்கும் சேட்டை பண்ணி கொஞ்சம் வயசு பையங்க பொண்ணு வாசிச்சுன்னா அவன் 1008 சேட்டை பண்ணி வச்சுட்டு தான் உட்காந்து குழல் ஊதி வாசிக்கி. எது காரணம்? அந்த பேப்பர் இதுலேயும் அந்த ரேகை தட்டணும். ஓட்டு முத்திரை போட்ட மாதிரி அந்த கழுதைகளுக்கு யூடியூப் சேனலில் கையெழுத்து ரேகை தட்டினாத்தான் பணம் வரும். பணம் செத்த பேய் பேப்பர். அதுக்கு தான் எல்லாம் அடைக்க ஒன்றோட பிடிச்சி இறுக்கி துவைச்சி விட்டுரும்ட்டார் முக்கால் சத்தியம். அதனால தான்ப்பா அது டெல்லியில் கணக்கு முடிக்கணும். அங்கே தானே கெட்ட ஆஃபீஸாக தான் வச்சுருக்கான் அரசியல்வாதி. மத்திய அரசு, மாநில அரசு, ஒன்றிய அரசு அங்கே வச்சுருக்கான். அப்போ அதை எரிக்கணும். அது கடவுளால் தான் முடியும். கடவுள் எந்த இடத்துல அதை முடிக்கணுமோ அந்த இடத்துல அந்த கணக்கை முடிஞ்சு வச்சு கணக்கு முடிஞ்சு வச்சு க்ளோஸ் பண்ணிட்டார். அதுக்காக கொட்டு மேலே அடித்து பிபி ஊதி சிங்கி தட்டிக்கிட்டு டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் எல்லா நாட்டுக்காரனும் இப்படி நீதிபதினா இவர் ரொம்ப கோவப்படுதார். அவரே ஜட்ஜியாக உட்காந்துருக்காரு. அதுக்கு தண்டனை என்ன தப்பு இருந்தாலும் அவர் பார்த்துக்கிடுவார். ஏற்கனவே கணக்கு அவன் இடத்துல நீதிபதி சர்ச்சி டெல்லியில் நடந்த உடனே ஐயாவை கூப்பிட்டு கும்பிட்டு, ஐயா கடவுளே நீதி தவறிட்டேன், நியாயத்தை தவறிட்டேன், அநியாயப்பட்டு எல்லாம் நானே செஞ்சு வச்சுட்டேன். அதே மாதிரி கணக்கு எல்லா நாட்டிலையும் ஓடுது, அநியாயமாக ஓடுது. அதுக்கு தீர்வு நீங்கள் தான் கொடுக்கணும். எனக்கு மன்னிப்பு கொடுங்க ஐயா, மன்னிப்பு இடுங்க ஐயா, மன்னிப்பு கொடுங்க ஐயா கடவுளே அப்படின்னு கேட்ட நீதி தவறின நீதி தவறிட்டேன். இதுக்கு என்ன விடையோ நீங்களே கொடுங்க. என் மனசு எங்கிட்டு மாறிச்சோ, என்னை பாடாப்படுத்திட்டான், என்னை அசிங்கம் பண்ணிட்டான், என்னை அவமானம் பண்ணிட்டான் அரசியல்வாதி பல கோடி எல்லாவனுமே அப்படின்னு சொல்லி அவரை கும்பிட்டு கையெடுத்து கும்பிட்டுட்டான். அந்த மன்னிப்பு இவர் கொடுத்துட்டார். நீதி அரசர் புரியுதா? கைலாசத்தில் நீதி அரசர் 13 கோடீஸ்வரர் ஜோதிலிங்கம் கொடுத்துட்டார். மன்னிப்பு கொடுத்துட்டார். அந்த மன்னிப்பு கேட்டு கொடுக்கக்கூடியது கடவுள் ஒன்று தான் கொடுப்பார். இந்த அரசியல்வாதி கேட்க மாட்டான். புரியுதா? அது வீரத்தில் நடக்கான். அந்த வீரத்தை அவனே அடிபட்டு செத்து போவான். இந்த ஜென்மத்தில் அரசியல்வாதிக்கு எதுவுமே கிடையாது. அடிபட்டு அவன் குடும்பம் அவன் கீழே வார்டு வரைக்கும் கஞ்சி கூழாக ஆக்கி விடுவார். முக்கால் சத்தியம். புரிஞ்சிக்கப்பா. டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் நீதிமன்றத்தில் கோற்றார் யாரும் அவமதிக்காத, வழக்கறிஞர்களும் அவமதிக்காத. சரியா? அந்த பேப்பருக்கு உயிர் இல்லை. பணம் பேப்பருக்கு உயிர் இல்லை. எரிச்சிட்டார். டெல்லியிலேருந்தே நம்ம நடத்துதான், உலக நாடே நடத்துதான். அந்த பேப்பர் பணம் பேப்பர் டெல்லியிலேருந்தே நடத்துதான். ஆனால் இவர் உட்கார்ந்து இதுக்குள்ளே எரிச்சிருப்பார். இருந்தாலும் உங்கள் மாநிலத்தில் உங்களை வச்சு அதை எரிச்சிட்டார். நீதிபதி சர்ச்சையை வச்சு எரிச்சிட்டார். இடத்து கஸ்டடியில் வச்சு காகித பேப்பர் மனு பேப்பரை எரிச்சிட்டார். டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் எல்லா நீதிமன்றத்துலேயும் பேப்பர் எரிஞ்சு போச்சு. அதுக்கு உயிர் கிடையாது. உயிரோட்டமாக எதுவும் கிடையாது. செத்த பேய் பேப்பர் பட்டியல் மனு பேப்பர் செத்த கணக்கில் தான் உள்ளே ஓடும். ஐயா உட்கார்ந்த உடனே எல்லாவனும் மாட்டி உள்ளே தூக்குவார். இதான் கணக்குப்பா. முக்கால் சத்தியம். அதுக்காக நீதிபதி சர்ச்சி கோட்டாருக்குள்ளே யாரையுமே நீங்களுக்குள்ளே பேசக்கூடாது. உங்களுக்கு ஒரு வார்னிங்கு ஒரு தடவை கணக்கு கொடுக்காரு. கடவுள் தான் கொடுக்க முடியும். நான் உட்காந்துட்டேன், தப்பு செஞ்சேன், நானே தண்டனை கொடுத்துக்கிடுவேன். அதனால் மாநிலத்தில் எல்லா அரசியல்வாதியிலேருந்து இப்போ அரசியல்வாதி அதை எடுக்க மாட்டான். ஏன்னா அரசியல்வாதி தெரியும் அது என்ன விட கொடுக்க போகிறாரு, என்ன செய்ய போகிறாருன்னு. அதை ஒருக்கா மோந்து பார்ப்பான், நக்கி பார்ப்பான். அவனே போட்ட சாணியை நக்கி இட்டு நடுக்கி பார்ப்பான். கணக்கு போட்டாரா பத்தியா சர்ச்சைக்கு அவமதிக்காதன்ட்டாரா? அப்போ உனக்கு அரசியல்வாதி டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் ஜட்ஜி கையால் கையெழுத்து போட்டு தூக்குடா இந்த ஜட்ஜி கையெழுத்து போட்டார். இவர் கைலாசத்தில் கடவுளில் அவர் பவரால் கையெழுத்து போட்டார். இப்போ டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் ஜட்ஜியை பூரா கையெழுத்து போட. ஆனால் வழக்கறிஞர் உள்ளே ஆட்ட முடியாது. நீ பொத்தி பேசாமல் இருன்ட்டார். உனக்கு வேலை இல்லை அப்படின்ட்டார்.
புரியுதா? நான் பணம் பேப்பர் அடித்து கொடுத்து விவசாயத்தை அழிக்க நான் கொடுக்கல அப்படின்ட்டார். கெட்டடமாக கெட்டதுக்கு நான் கொடுக்கலன்ட்டார். பேப்பர் மனு போட்டு ஏமாற்றி எழுதுறதுக்கு நான் கொடுக்கல. நீ தப்பு செஞ்சு வச்சுருக்க, அதுக்கு தண்டனை அனுபவிச்சு போகணும். மாநிலத்தில் வாய் திறந்து பேச, எல்லாம் மூளையோட பேச, உன் பொண்டாட்டி பிள்ளையில சோக்காக கூட்டு போகிற எல்லாவனும் அடைக்க கீழே நீதிபதியை தவிர கீழே எல்லாவனும் வழக்கறிஞர்லேருந்து பல கோடி அரசியல்வாதி அவன் பொண்டாட்டியை அப்படியே சோக்கு காட்டி சோக்கு பண்ணி சேலை சாரி சுடிதாரு மேலே கழுத்துலேருந்து கீழே வரைக்கும் ஆட்டி நான் ஓட்டியானம் போட்டு ஓட்டி கூட்டு போகிறேடா. எம்எல்ஏலாம் நக்கி பெயிண்ட் அடித்து கூட்டு போகிறான். கண்டாரோலி மந்திரி இந்த ராஜபாளையம், விருதுநகர் மாவட்டம், மதுரை மாவட்டம், கன்னியாகுமரி மாவட்டம் விரித்து நக்கி பெயிண்ட் அடித்து கூட்டு போகிறான். எங்கள் அண்ணன் சிரிக்கார், முக்கால் சத்தியம் துவச்சி தொங்க விட்டுருவார். விருதுநகர் மாவட்டம் பூரா குளம் எத்தனை முங்கியிருக்கு, எத்தனை பிளாட் அடிச்சிருக்கான்னு பாருப்பா. நீதிமன்ற கோர்ட்டில் கொட்டார் பாரு, சிபி ரிப்போர்ட்டு போட்டு பாரு. எல்லா குளத்துக்கீழே என்ன நடக்குது, என்ன பிளாட் அடிக்க, என்ன மலையில் உடச்சி டாட்டாரா, அதுக்கு பிளாட்டை போடுதான். ரோடு போட்டு இந்த பக்கம் மேற்கு கிழக்க ரோடை போட்டு பூரா பிளாட் அடிக்கான். மானியங்கள் விளையிற இடம் எப்படியே நவதானியம் விளையுது, நெல் விளையும் பூமியில் அடிச்சிருக்கான். கேப்பா எம்எல்ஏலாம் பொண்டாட்டி மாதிரிக்கு அப்படி உள்ளே கொண்டு போய் சொருகி பெயிண்ட் அடிக்கான். கருப்பு மை பெயிண்ட் அடித்து திணிக்கான். கண்டாரா ஓலிமை. ஐயையோ ஈஸ்வரம்மா கூட நாங்களும் போவோம். என்ன கணக்கு இருக்குது, என்ன பூமியில் பண்ணியிருக்கான் என்னன்னு இவனுக்கு தெரியாது, எங்கள் அண்ணன் மகனுக்கு தெரியாது. நாங்கள் போவோம், கணக்கு பார்த்து எங்கள் அண்ணன் கையில் கொடுக்கணும்ல. நாங்கள் கணக்கு கொடுக்கணும்டா. கண்டாரோலி மக்கா முக்கால் சத்தியம்.